வணக்கம், இது யூடியூப் பண்டி சேனல். இன்றைக்கி வந்து ராமேஸ்வரம் கோயிலில் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருக்குது, குழந்தைங்களுக்கு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ராமேஸ்வரம் கோயிலில் சாமி கும்பிட்டு நம்ம வெளியில் வரும்போது அக்னி தீர்த்தத்துக்கு பக்கத்துலேயே ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தோம்னா ஒரு போட்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து இந்த போட்டிங் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபா டிக்கெட்டு. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு போட்டிங் பண்ணலாம். மினிமம் வந்து ஒரு 25 பேராவது வந்தால் தான் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் போட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ராமேஸ்வரம் கோயில் பக்கத்தில் தமிழ்நாடு டூரிசம் பில்டிங் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து இந்த போட்டிங் இருக்குது. போட்டிங்கோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு டிக்கெட் வாங்குற கவுண்டர் மாதிரி இருக்கும். அங்கேயே வந்து வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸு, சிப்ஸு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான அதெல்லாம் விற்கும். ஸோ நீங்கள் போட்டிங் போகும்போது சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் கையில் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு நீங்கள் வரலாம். உங்களுக்கான அந்த சேஃப்டி ஜாக்கெட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை போட்டுக்கிட்டு உள்ளே வந்து உட்கார வேண்டியதுதான். இது வந்து ஜஸ்ட்டு கோயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய கடலில் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. இங்கேருந்து தனுஷ்கோடி இருக்குல்ல, அந்த சைடு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் தான் இருக்கும் அந்த ரைடு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் அலை ரொம்ப இருக்காது கடலில். ஸோ ரொம்ப காமாக இருந்துச்சு. கீழே வந்து மீன்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன மீன் கூட்டம் கூட்டமாக ஓடிட்டு இருந்துச்சு. பெரிய மீன், திருக்க மீன் எல்லாம் கூட பார்த்தோம் நாங்கள். அது ரொம்ப நல்லா இருந்தது. போட்டிங்கில் அங்கே ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து ஸ்டார்ட் பண்ணல. எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, போட்டிங் போனோம்னா கொஞ்சம் காத்தோட்டமாக சில்லுன்னு இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் போனோம். ஆக்சுவலாக போட்டுக்குள்ளே உட்காந்ததுக்கப்புறம் வெக்க தான் அதிகமாக இருந்துச்சு தவிர சில்னஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா உப்பு தண்ணி, அந்த வெயில், அந்த காற்று எல்லாமே சேர்த்து வந்து ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் போட்டில் போகிறதுனால ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதனால் போட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இந்த போட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது கவர்மெண்ட்டால் ரன் பண்ணக்கூடிய போட்டிங்கு. ஸோ வுட்டில் வந்து செஞ்சு ஒரு மாதிரி நல்லா இருந்தது, வீடு மாதிரியே இருந்தது. போட்டிங் சீட்லாம் வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி இந்த ஸ்ட்ரைட்டாக சீட் போட்டிருந்தாங்க. வுட்டில் வந்து சேர் மாதிரி போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் நின்று பார்த்தோம். முன்னாடி வந்து படகுக்கு முன்னாடி நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ராமேஸ்வரத்தில் சுற்றியுமே நிறையா வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதியமான் பீச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா மாங்க்ரோவ் உள்ள போட்டிங் போகிற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. பட் ராமேஸ்வரம் கோயில் பக்கத்துலேயே இது இருக்குது அப்படின்றனால நம்ம ரொம்ப தூரம் அலையாமல் ஒரு போட்டிங் போன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் இங்கே நாங்கள் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். இது பக்கத்துலேயே வந்து மீன் பிடிக்கிற போட்டிங் இருக்குது, போட்டு இந்த மாதிரி நிறையா போட்டு இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2 போட்டு வந்து ஒன்றா சேர்த்து வச்சு மீனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இங்கே ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து போட்டிங் வந்து மூவ்மெண்ட்டில் இல்லை, எல்லாமே ஆங்கர் போட்டு அங்கங்கே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவர் மாதிரி தெரியும், அதுதான் வந்து தனுஷ்கோடி அப்படின்னு சொன்னாங்க. பட்டு தனுஷ்கோடி இவ்வளோ பக்கத்தில் இருக்கா அப்படின்னு நினைக்க ஆச்சரியமாக இருந்துச்சு. ரோடு வழியாக போகும்போது தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு வந்து டுவர்ட்ஸ் அந்த தனுஷ்கோடி நோக்கி தான் போயிட்டு இருந்தது. அங்கிட்ட பார்த்தீங்கன்னா மணல் திட்டு மாதிரி நிறைய இடங்கள் இருந்தது. வெறும் மணல், இந்த மாதிரி கருவ மரம், இந்த மாதிரி தான் இருந்தது. பட் போட்டில் போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரே இடத்துல இருக்க மாதிரி தான் ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா வந்து கடல் வந்து பெருசு தான், பட் போட் மூவ் ஆக கோயில் வந்து கண்ணில் தெரிஞ்சிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா எங்கள்கிட்ட தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கோயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் வந்து ரவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம்லாம் போட்டு வந்து ஆங்கர் போட்டு வச்சுருந்தனால அந்த சைடு போக மாட்டாங்க, இந்த சைடு தான் போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு இருக்கும்போது இந்த மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த வாட்டர் கேன்லாம் கட்டி வலையெல்லாம் உள்ளே போட்டு இப்படி மிதக்க விட்டுருந்தாங்க. ஸோ அது நிறையா இருந்தது. அதில் வந்து மீன்லாம் வந்து மாட்டினதுக்கப்புறம் எடுத்து அதை சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம். இங்கே போட்டில் இருக்க ஒரு அண்ணன்ட்ட கேட்டோம், சங்கெலாம் வாங்கணும்னா எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டோம். நீங்கள் கடையில் வாங்குறதாங்க பெஸ்ட்டு, ஏன்னா அதுதான் வந்து பாலிஷ் போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க. இங்கே மீனவர்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு அங்கே போய் சங்கு கேட்டோம் அப்படின்னா கிடைக்குமா, ஆனால் பாலிஷ் போடாத சங்கம் கிடைக்கும். நீங்கள் பாலிஷ் போகிற இடத்துல போய் பாலிஷ் போட்டு நீங்கள் எடுத்துக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம். பட் ஆனால் மீனவர்கள்ட்ட வாங்கும்போது நல்ல சங்காவும் கம்மியான ரேட்லையும் வாங்கிக்கலாம். பட் இங்கே பக்கத்தில் வந்து நிறையா மீனவர் ஏரியாக்கெலாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் கேட்டால் கூட கிடைக்கும். ஆனால் நீங்கள் கடையில் வாங்கும்போது டேரெக்டாக நீங்கள் வீட்டில் எடுத்து வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி பாலிஷ் போட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் மார்னிங் வரைக்கும் கோயிலுக்கு நீங்கள் நைட்டே வந்துடுவீங்க, வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தீப்த்தெல்லாம் ஆட்டிட்டு உங்கள் வேலைலாம் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துங்க. மதியான நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி போட் ரைடு இந்த மாதிரிலாம் எங்கேயும் போகாதீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்காது. நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 3:30 4 மணி போல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். 4 மணிக்கு நீங்கள் போட்டிங் போயிட்டு ஒரு 1 hour ஆகும் போட்டிங் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டு நீங்கள் அப்துல் கலாம் நினைவிடம் இருக்குல்ல, அங்கே போய் பார்க்கலாம். அங்கே வந்து கரெக்டாக 5 மணிக்கு உள்ளே போகணும். நீங்கள் உள்ளே போகணுன்னா நீங்கள் 3 மணிக்கு நீங்கள் கிளம்புனீங்கன்னா போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் அப்துல் கலாமுக்கு ஒரு 4 மணிக்கு நீங்கள் உள்ளே என்ட்ராகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 5:30 6 மணி போல் நீங்கள் பாம்பன் மலம் போனீங்க அப்படின்னா
அந்த ஈவினிங் டைமில் வெயில் இல்லாமல் ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்கும். உங்களோட அந்த பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ராமநாதபுரத்தில் எப்போதுமே வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்துல் கலாம் நாங்கள் வந்து அடுத்து முடிச்சுட்டு போகும்போது உள்ளே வந்து செல்ஃபோன் இல்லை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் செல்ஃபோன்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு வெளியில் ஒரு லாக்கர் மாதிரி ஒரு இடம் இருக்குது. பட்டு நீங்கள் வந்து யாராவது ஒரு ஆள்கிட்ட கொடுத்து கையில் வெளியில் உட்கார வச்சுட்டு நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். நான் போகும்போது நான் வந்து வெளியில் உட்காந்துட்டேன். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் போய் பார்த்தாங்க. அது போக 5 மணி வரைக்கும் தான் அலவுடு. 5 மணிக்கு மேலே யார் வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 5 மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன டெக்னாலஜிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்துல் கலாம், என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காருலாம் சொல்லிட்டு நல்லா விஷுவலாக நிறைய விஷயங்கள் வச்சு காமிச்சு தான் சொல்லியிருந்தாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் இங்கேயுமே வந்து ரொம்ப நிழலில் உட்கார மாதிரி இடங்கள்லாம் கிடையாது. அப்துல் கலாம் நினைவிடத்தில் வெயிலில் தான் இருக்கணும். வெயிலில் வெயிட் பண்ணுறதா இருந்தால். அது முடிச்சுட்டு பாம்பன் பாலத்துக்கு வந்தோம். பாம்பன் பாலம் ஷீஷுவல் தெரியும், பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ வந்து இந்த பிரிட்ஜுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றனால அதுவும் பார்த்தோம். நாங்கள் ஒரு பெரிய பில்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் பிளான் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து போட்டில் வந்து இந்த சைடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, லெஃப்ட் சைடு. இது வந்து எப்போதுமே வந்து ஒரு சைடு வந்து அக்ரெசிவாகவும் ஒரு சைடு வந்து ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இருந்துச்சு. ரைட் சைடு வந்து அலை கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துச்சு, லெஃப்ட் சைடு அலையே வரல. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நிறையா போட்டு இருந்துச்சு. அந்த ஓரத்தில் தென்னை மரம் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷத்தில் இந்த இடத்துல வந்து டபுள் ட்ராக் போட்டு ட்ரெயின் விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்கவங்கள்ட்ட விசாரித்தோம். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட அந்த மாங்காய் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் இங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபோட்டோஸ் நிறையா எடுத்தோம். இந்த பாம்பன் பாலமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பாம்பன் பாலம். ஏன்னா வந்து இந்த இன்ஃபினிட்டி ஸ்கையை வந்து நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து எந்த விதமான லேண்ட்ஸ்கேப்போ இல்லை ஹில்ஸு மவுண்டன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் விசிபிலிட்டி வந்து நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். அந்த ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சீஷோர் எல்லாமே வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஈவினிங் ஒரு 6:30 7 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் வர்றீங்க அப்படின்னா ஈவினிங் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் சுற்றி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட்டாக என்கிட்ட கேளுங்க. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.